ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 உருளைக்கிழங்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நீங்கள் வந்து இது மாதிரி உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்குனாலே பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுவாங்க. அதனால் வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுங்க. அப்படின்னு வந்து சீக்கிரம் வெந்துடுவாங்க. லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கி இருக்கணும். ப்ரௌனாக வர வேண்டாம். ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்காதீங்க. ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தால் போதும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டாக வதங்குறதுக்கு, இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதான் அந்த கண்ணாடி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி கனமான பாத்திரம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒட்டி பிடிக்காது. இந்த மாதிரி அடி கனம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலையும் மிளகாவும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகா வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா வந்து மிளகா காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி லைட்டாக 2 கீரி மட்டும் போடுங்க. அப்புறம் வந்து நாங்கள் நறுக்கி வச்சுருக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கோம். நல்லா மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சு ஒரு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்திருக்கு அப்படின்னால ஒரு 3-2 மினிட்ஸ் வச்சா போதும். இல்லை உங்களுக்கு வந்து தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு தண்ணி கூட குறைச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் கொடுத்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, பூரி மசாலா. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.